படம் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே அழ வச்சிடுறாங்க. உண்மையாலுமே எமோஷனலாக நல்லா அட்டாச் ஆகிருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா படத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு நல்லா தெரியுது. படத்தை பார்த்தாலே மறக்காமல் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது படம். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துருங்க. சார் உண்மையாலுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் பக்காவாக இருக்குது. எப்படி சொல்கிறது, படத்துக்காண்டி ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு படத்தை பார்த்தாலே தெரியுது. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துருங்க. போன படத்தோட இந்த படம் செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக், எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்குது. பக்காவாக இருக்குது. லீடர் படம் உண்மையாலுமே இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இவருக்கு ஆக்ஷன் செட் ஆகுமா ஆகாதானுங்கிற டவுட்லாம் இல்லை. இவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கதைக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ லெஜண்டில் விட்டதை லீடரில் பிடிச்சிட்டாருனே சொல்லலாம். நீங்கள் ஃபேமிலியாக தாராளமாக வந்து பார்க்கலாம். புரியல ப்ரோ? மியூசிக்கில் அது எல்லாம், அதாவது சென்டிமெண்ட் தான் படம். மியூசிக்கில் எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த சென்டிமெண்ட்ஸில் தாண்டி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இது முழுக்க ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த ஒரு அஃபென்ஸும் கிடையாது, ஒரு வைலண்ட்டும் கிடையாது. மீடியமாக என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொரியோகிராஃபர்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நான் ரிவ்யூங்கிறத தாண்டி நீங்கள் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். உங்களுக்கு படம் கண்டிப்பாக பிடிக்கும். ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் போன படம் லெஜெண்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வராதிங்க. லெஜெண்டு வேறு, லீடர் வேறு. லீடர் ஒரு ஃபுல் பவர் பேக் படம் தான். அவரோட பழைய படத்தை வச்சே வராதிங்க. இது அவருக்கு வேறு மாதிரி ஒரு படம். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக தெரியுது. தேங்க்யூ. இனிமேல் ஒரு லெஜண்ட் சரவணனில் லீடர் சரவணன் படம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல செம்ம ட்விஸ்ட்டு படத்தில் ஃபுல்லாகவே நல்ல ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு. விஜய் அஜித் போயிட்டாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்ல. இவர் வந்துட்டார். போன படத்தை விட இந்த படம் ரொம்பவே பெட்டராக இருக்குது ப்ரோ. செம்ம ப்ரோ. நான் கூட லேக் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். எதுவுமே இந்த லேக் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் டெரிஃபிக்காக பண்ணியிருக்காரு அவர். ஃபைட்டு எல்லாமே செம்ம மாஸ் ப்ரோ. படம் சூப்பர். லீடர் மூவி முடிச்சுட்டு வரேன், பார்த்துட்டு நல்லாயிருக்கு. எல்லாமே ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு சரவணா சார். சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். போன படத்துக்கு இந்த படம் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. அவரோட ஃபேஸோ, அப்புறம் அவரோட ஆக்ஷன் சீன்ஸு, ஆக்டிங்கு எல்லாருமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவருக்கு. மடன் என்ன ப்ரோ? ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபைட்டுமே படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நிறையா ஃபைட் சீன்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படம். லேக் எதுவுமே கிடையாது. சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது படம். சீன் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன் படத்தில். எண்டில் ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவார். படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து பார்க்கலாம் எல்லாம். நல்லா இருக்குண்ணே. பயங்கரமாக எல்லாம் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணே. ரொம்ப பிடிச்சிண்ணே. சூப்பராக இருந்துச்சு படம்.